இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 6.1ல் இருக்கக்கூடிய 8th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இருக்கிற ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இஃப் காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு எம் அண்ட் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தென் ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ உங்கள் எம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, என் என்னன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம ப்ரூவ் தாட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்து அந்த எம் அண்ட் என் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என் ஸ்கொயர்ட் அப்படின்னு கிடைக்குதாங்கிறது தான் இங்கே வந்து நம்ம செய்ய வேண்டியது, ப்ரூஃப் பண்ண வேண்டியது. ஓகேவா? ஸோ டு ப்ரூவ் தாட்டில் நம்ம வந்து என்ன பண்ணுறது, எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பீட்டா ஈக்குவல் டு என் ஸ்கொயர். இங்கே எம்முங்கிறது காஸ் ஆல்ஃபா பை காஸ் பீட்டான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. என்னங்கிறதும் காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ எம் ஸ்கொயர்டு அப்படின்னா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் என் ஸ்கொயர்டுங்கும்போது காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பை சைன் ஸ்கொயர்டு பீட்டா இன்ட்டு என்ன வருது, காஸ் ஸ்கொயர்டு பீட்டா. இதுலேருந்து நம்ம என் ஸ்கொயர்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடை மட்டும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளை தான் பண்ண முடியும். ஸோ பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும் தான் பார்ப்போம். ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு பீட்டா இதை வந்து உள்ளே கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா பை காஸ் ஸ்கொயர்டு பீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர்டு பீட்டா இப்போ நம்ம எல்சிஎம் படி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர்டு பீட்டா பை sin squared beta into cos squared beta into cos squared beta. ஸோ இதில் இதுவும் கேன்சல் ஆகிடுது. இப்போ மேலே ரெண்டுலேயுமே காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா காமனாக இருக்கிறதுனால நான் அதை எடுத்துக்கிற வழியில் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு பீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர்டு பீட்டான்னு வந்துடும். டிவைடட் பை கீழே சைன் ஸ்கொயர்டு பீட்டா மட்டும் இருக்கும். ஓகேவா? இப்போ அடுத்ததில் காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆயிரும் டிவைடட் பை சைன் ஸ்கொயர்டு பீட்டான்னு இருக்கும். ஸோ இதுலேருந்து காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இதை எழுதலாம். அப்போனா காஸ் ஆல்ஃபா பை சைன் பீட்டாங்கிறது தான் என். ஸோ என் ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு கிடச்சிருது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இஃப் காட் தீட்டா ப்ளஸ் tan theta is equal to x. அதே மாதிரி இங்கே secant theta minus cos theta is equal to y. இதை வச்சு நம்ம வந்து எக்ஸோ ஒய்யையும் நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டா டேர்மில் மாற்றிட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ப்ரூவ் தட்டில். ஓகேவா? ஸோ கிவன்ன இந்த காட் தீட்டா ப்ளஸ் tan theta is equal to எக்ஸில் இது காஸ் தீட்டா பை சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் இல்லையா? அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸு. அப்போது 1 பை சைன் தீட்டா காஸ் தீட்டா ஈக்குவல் டு தான் எக்ஸ். இதே மாதிரி இங்கே ஒய்யையும், ஒய்க்கு என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஒய். ஸோ சீக்கனை 1 by cos theta எழுதலாம், minus cos theta is equal to y. So 1 minus cos square theta by cos theta is equal to y. 1 minus cos square theta என்ன அப்படின்னா sin square theta by cos theta is equal to y. இது நம்ம ஒய்ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸையும் ஒய்யையும் கொண்டு போய் டு ப்ரூவ் தட்டில் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா?
பண்ணும்போது இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஹோல் பவர் 2/3 மைனஸ் எக்ஸு ஒய் ஸ்கொயர்டு ஹோல் பவர் 2/3 தான் ப்ரூவ் தட் ஈக்குவல் டு 1 நம்ம ப்ரூவ் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? ஸோ 1/sin squared theta cos squared theta into sin squared theta by cos theta the whole power 2/3 minus xக்கு பதிலாக 1/sin theta cos theta y ஸ்கொயருக்கு பதிலாக sin power 4 theta by cos squared theta whole power 2/3. அப்போ இந்த sin squared thetaக்கு இந்த sin squared theta cancel. ஸோ 1/cos cube theta whole power 2/3 மைனஸ் இங்கே வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு sin thetaக்கு இங்கே ஒரு sin theta கேன்சல் ஆகிடுச்சுன்னா இது க்யூப்னு ஆயிரும். ஸோ sin cube theta by இங்கே என்ன இருக்குது? cos cube theta இருக்குது. ஸோ ஹோல் பவர் 2/3. இப்போ இந்த பவர் 2/3 நமக்கு உள்ளே கொண்டு போகும்போது 1 பவர் 2/3 1 தான். ஸோ cos பவர் 3 into 2/3 theta minus sin பவர் 3 into 2/3 theta. ஸோ cos பவர் 3 into 2/3 theta. ஸோ 3 cancel, இங்கேயும் 3 cancel, இங்கேயும் 3 cancel. என்ன வருது? ஸோ 1/cos squared theta minus sin squared theta by cos squared theta. ஸோ 1 minus sin squared theta ஏன்னா டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி எழுதலாம். 1 minus sin squared thetaவும் என்ன இதுதான்? cos squared theta by cos squared theta தான். ஸோ 2 டிவைட் ஆகி 1 அப்படின்னு வந்து ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு வந்துடுது. ஸோ நம்ம இப்போ 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? இதுதான் இந்த சம். பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக எக்ஸ் வேல்யூ என்ன எல்லாமே sin தீட்டா காஸ் தீட்டா டேர்மாக மாற்றிடுங்க. அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும். இங்கே காட் தீட்டா tan தீட்டான்னு இருக்கிறத சைன் காசாக மாற்றிருக்கோம். இங்கே இருக்க சீக்கனையும் சைனாக மாற்றி ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸு ஒய் வேலையை கரெக்டாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கரெக்டாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.